அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு. ஓய்வூதியம் பெறும் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான அறிக்கையில், கடந்த 1/4/2023 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே வேளையில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் 1/1/2004 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது. எனினும் மாநில அரசு பணியாளர்கள் 1/4/2023க்கு முன்பிருந்த திட்டத்தை செயல்படுத்திட வேண்டி தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் 24/1/2025 அன்று ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எனவே பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய இந்த 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்திட அரசு முடிவு செய்துள்ளது. மாநில அரசின் நிதி நிலைமையையும் பணியாளர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட தக்க உரிய ஓய்வூதிய முறை குறித்து பரிந்துரையினை அரசிற்கு அளித்திட ககன்தீப் சிங் பேடி, இ.ஆ.ப. கூடுதல் தலைமைச் செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை டாக்டர் கே.ஆர். சண்முகம், முன்னாள் இயக்குனர், மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பிரதீக் நாயல், இ.ஆ.ப. துணை செயலாளர், வரவு செலவு, நிதித்துறை உறுப்பினர் செயலர் ஆகிய அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த குழு தன்னுடைய விரிவான அறிக்கை மற்றும் பரிந்துரையினை 9 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது.